குயிலி படம் அருமையா இருக்குது. நடிச்சவங்க அருமையா நடிச்சிருக்காங்க. குயிலியா நடிச்சவங்களும் அருமையா நடிச்சிருக்காங்க. கலெக்டரா வரவங்களும், அதாவது ஒரு அரசியல்வாதிக்கு மருமகனா போனா எப்படி அப்படிங்கறது அவங்களும் தடுமாறுறாங்க. ஆனா இருந்தாலும் இந்த மாதிரி படம் எல்லாம் மக்களுக்கு நாட்டுக்கு தேவை. மக்களும் சப்போர்ட் பண்ணணும், அரசாங்கமும் சப்போர்ட் பண்ணணும். இதுல இயக்குனருக்கும் சரி, நடிச்ச மக்களுக்கும் சரி, அரசாங்கமும் மக்களும் சப்போர்ட் பண்ணி எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லா மக்களும் வந்து படத்தை பாருங்க. அரசாங்கமும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி எல்லா தியேட்டர்லயும் ரிலீஸ் பண்ணி அவங்களையும் வாழ வைக்கலாம். அருமையான கதை, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பாருங்க. படம் நல்லா இருக்குங்க, பார்க்க வேண்டிய படம் தான். நல்லா குடும்பத்துல என்னென்ன நடக்குது அதனால எடுக்கிறாங்க. இந்த படத்தை உண்மையில எல்லா குடும்பத்தோட பார்த்தா நல்லா இருக்குங்க. அதனால இந்த பார்த்துட்டு திருந்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, திருந்தலாம். கதை வந்து என்னன்னா, அந்த வெண்ணிக்குண்டம் மாறுறது, அவங்க வந்து அத்தனை கஷ்டப்படுறது, அதெல்லாம் பார்த்து மக்கள் வந்து பாராட்டுறாங்க. அதனால பாத்தீங்கன்னா இது ரொம்ப நல்லா இருக்கும். இது என்ன இன்ஃபர்மேஷன்னா, இதை மதிய உலகம் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். அங்க நடக்குது தேட்டர் ரியலா, இங்க கொஞ்சம் நல்லா நடந்தா நல்லா இருக்கும். நிறைய பேர் தண்ணி அடிக்கிறவங்க திருந்தலாம், குடிக்கிறது விடலாம். சரிங்களா? ஒரு 50 ஃபேமிலியை பார்க்க வேண்டியது, ஒரு 100% இருந்து ஒரு 50% குறைஞ்சா கூட போதும். உண்மையில மது ஒழிக்கு இல்லைன்னா நல்லா இருக்கும், அதுதான் சொல்ல முடியும். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சரண் பாஸ்கர், நான் டான்ஸ் மாஸ்டர். குயிலி படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. மக்கள் நிறைய பேர் வந்து பார்த்துருக்காங்க, எல்லாரும் நல்லா இருக்குன்றிருக்காங்க. இந்த படத்தில் டான்ஸ் மாஸ்டரும் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன், ஒரு கம்யூனிகேஷன் தோழராக. படம் நல்லா வந்திருக்கு. எல்லாரும் தியேட்டர் வந்து பார்த்து இந்த படத்துக்கு ஆதரவு தருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இது வந்துட்டு ஒரு குடியை பத்தினது தான். ஒரு அந்த குடி என்னென்ன பாடுபடுத்துது அப்படிங்கிறது தான். இதை கொஞ்சம் கம்மியாக தான் காமிச்சிருக்கோம். இருந்தாலும் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா நான் ஸ்டோரியை சொல்லி நீங்கள் இதுதானே அப்படின்னு கண்டென்ட் கதைன்னு சொல்லிட்டு நீங்கள் வர வந்துடாதீங்க, வந்து தியேட்டரில் படத்தை பாருங்க. ரொம்ப நன்றி. குயிலி படம் ரொம்ப சூப்பராக இருக்கு. எதிர்பார்க்காம நிறைய விஷயம் சர்ப்ரைஸ் இருக்கு நிறையா. அதனால வந்து எந்த சொன்னாங்க புதுசா டைரக்ட் பண்றாங்கன்னு சொன்னாங்க, புதுசு பண்ண மாதிரி இல்லை. அவங்க உண்மையிலும் பெரிய விஷயம். என்னன்னா ஒரு மேக்கப்பே இல்லை, ரொம்ப பிளெயின், ரொம்ப நம்ம பக்கத்து வீட்டில் நடந்துச்சுல, நம்ம பக்கத்து வீடு நம்ம தெருவு அந்த மாதிரி ஃபீல் தான் இருக்கு. அதனால ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப கருத்து ரொம்ப சூப்பரா இருக்கு. எப்பயும் போல அந்த கருத்து தான். எல்லாம் சொல்லுவாங்க என்னடா இந்த குடி படம் வந்து எல்லாரும் குடிக்கிறத பத்தி எல்லாரும் எடுத்துட்டே இருக்காங்களேன்னு சொல்லுவாங்க. ஆனா இது அப்படி இல்லை, நிறைய ட்விஸ்ட் இருக்கு, நிறைய எதிர்பார்ப்பு நிறைய இருக்கு. எதிர்பார்க்காம சில காட்சியெல்லாம் வந்தது, ரொம்ப மனசுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாவும் இருந்துச்சு. நடிப்பு ரீதியா பார்த்தா மகிழ்ச்சி, ஆனா அம்மா ரீதியா பார்த்தா ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாரும் வாங்க, குடும்பத்தோட பாருங்க, ஃபேமிலியோட வரலாம், பெரியவங்கல இருந்து குழந்தைங்க வரைக்கும் கூட்டு வரலாம். பாட்டுலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, வந்து பாருங்க. இந்த ஃபிலிம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா குடியை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்ல வர கருத்தை வந்து அப்படியே நம்மளால புரிஞ்சுக்க முடிகிற அளவுக்கு கரெக்டா கொண்டு போயிட்டாங்க. மற்றபடி பாட்டு சாங் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. என் சிஸ்டர் வந்து இந்த படத்துல ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அப்போ சாங்ஸ்லாம் வந்து ரொம்ப ஒரு ஃபீலிங் டச் பண்ணுது. இதை வந்து எதுக்காக சொல்ல வராங்கன்னா, ஒயின் ஷாப்லாம் க்ளோஸ் பண்றதை பத்தி தான் சொல்ல வராங்க. தயவு செய்து இந்த ஒயின் ஷாப்பை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணீங்கன்னா நிறைய குடும்பங்கள் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. உதவி உங்ககிட்ட வந்து கட்டளையா கேட்கல, உதவியா கேட்குறோம், ஒயின் ஷாப்பை தயவு செய்து கொஞ்சம் மூடுங்கன்னு சொல்லிட்டு. அதை பத்தி தான் இந்த படம் ஃபுல்லாவே நடிச்சிருக்காங்க. ரொம்ப நேச்சுரலாவும் இருந்துச்சு, ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. தேங்க்யூ 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 ஸோ மச். மூவி ஆக்சுவலி வந்து நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ் கன்வே பண்ற ஒரு மூவி. ட்ரிங்க்ஸ்னால வந்து நிறைய பேரோட லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகுது. ஸோ அது மாதிரி ஒரு விஷயத்தை இங்க இதுல வந்து கன்வே பண்ணிருக்காங்க நல்ல விதமா. ஸோ அதனால வந்து குட் ஃபீல் மூவி, பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், கண்டிப்பா கனெக்ட் ஆகும். 3 5க்கு 3 மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அதுல ஒரு அம்மா சாங் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு அந்த சாங் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் சைந்தவி மேம் ஒரு சாங் பாடிருக்காங்க, அது ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் பர்சனலி நான் அதுல ஒரு சின்ன சாங் பாடிருக்கேன், அதனால அதுவும் எனக்கு